ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சூப்பர் சாஃப்டான இந்த பால் பணியார ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. இதுக்காக ஒரு கப்பில் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரை கப்பு பச்சரிசி, கூடவே அரை கப்பு உருட்டு உளுத்தம்பருப்பு. நம்ம எந்த கப்பால் மெஷர் பண்ணாலும் அதே கப்பால் அரிசி உளுந்து ரெண்டையும் சேம் ப்ரப்போர்ஷனில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் 2 தடவை. அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போது இதை மூடி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்தது பால் பணியாரத்துக்கு தேவையான பால் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு சீவர் வச்சு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காயில் பாலை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி. இதை வடிகட்டிட்டு இன்னொரு தடவை இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் வரும். 2 தடவை அரைச்சி இதை புழிஞ்சி எடுத்துட்டேன். பாலுங்க, இந்த அளவுக்கு பால் வந்திருக்கு. பால் தேங்காய் பால் கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருக்கணும் இதுக்கு. இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப்பு தேங்காய் சேர்த்தேன். அதே கப்பால் 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சுவைக்காக. இது கூட ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம். இது கூட இன்னொரு ஐட்டமும் சேர்க்க போகிறோம். இது பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பால். அது ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சர் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசி உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதோட தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி அளவாக ஊற்றணும். ரொம்ப கம்மியான அளவுக்கு ஒரு 1 or 2 டீஸ்பூன் கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்து அரைக்கக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கப்புக்கும் குறைவான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு பணியாரம் சுடுறப்ப நல்லா வராது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ அரைச்ச மாவை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை. இப்போ இது கூட சுவைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சரை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இது ஸ்வீட் ரெசிபி. தேங்காய் பால்லையும் கொஞ்சம் உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்தா போதும். 1/2 உப்பு, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையால் குட்டி 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 பாலாக போடுங்க. அப்போ தான் பணியாரம் சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பாலில் நல்லா ஊறி வரும், சாஃப்டாகவும். இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டியாக அந்த குழிக்கரண்டி இருக்கும்ல, ஸ்பூன்ஸ், அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தண்ணியில் டிப் பண்ணி இப்படி எடுத்து போட்டிங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக அழகாக வரும்.
கையே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கை வச்சே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பீசஸாக கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு 2 பக்கமும் வேக விடலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்மளோட பணியாரம் வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பணியாரம் சுட்டு எடுத்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. பணியாரம் ஷேப்பு பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக பால்ஸாக அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக சுட்டுறாதீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலில் அப்படியே சூடாக எடுத்த பணியாரத்தை போட்டுருங்க. ஆற வைக்க வேணாம், உடனே சூடாகவே அப்படியே நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், கொஞ்சம் பணியாரம் ஊறி பஃப்னு ஆகிருக்கு. தேங்காய் பாலில் அது இருக்கிறது பார்க்கவே அப்பியரன்ஸே பயங்கர டெம்டிங்காக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.